பொதுவா எனக்கு அந்த வருத்தப்படாத கரடிகள் சங்கம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து மறந்து பக்கத்துல இருக்க மாதிரி வந்து டச் பண்ணி பாக்குற அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருக்கு அண்ட் மியூசிக்கும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. படம் செம்மையா இருந்துச்சு. நானும் கண்ட்ரோல் மாதிரி என்னை பார்த்தாவே தெரியும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன். அவ்வளோ என்னை மறந்து நான் சிரிச்சிருக்கேன். அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த படம். டைலாக் வந்து எல்லா இடத்துலயுமே கவுண்டர் தான். எங்கேயும் ஒருத்தவங்க சலிச்சது இல்லாத மாதிரி 2 கரடி வந்து மாஸ்க் காட்டியிருந்தாங்க. கார்ட்டூன் படங்கள்ல இந்த படம் வந்து ஃபேமிலியோட பாக்குற ஒரு படமா இருக்கு. பிகாஸ் இதுல எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கேரக்டர்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும் அண்ட் விஷுவல்ஸா இருக்கட்டும். ஸோ பாக்குறப்ப அந்த கண்ணாடி எல்லாம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. போட்டு பாக்குறப்போ எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து இப்படி தொட்டெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதோட ஒரு 3 மணி நேரம் படம் எப்படி போனுச்சுங்கிற எனக்கு ஒரு எப்படி போனுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு எனக்கு பழைய நினைவுகள்லாம் கொண்டு வருது. நான் சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ், போகோ, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு நிறைய நினைவுகளை கொண்டு வந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் எப்படி டைம் போனுச்சுங்கிறது என்னால சத்தியமா எனக்கு எப்படி போனுச்சுன்னே தெரியல. ரொம்ப ஃபன்னியா கொண்டு போனது யாருன்னா, எப்பவுமே வந்து நம்ம இந்த கார்ட்டூன் பார்த்துருக்கோம் வருத்தப்படாத கடைசி சங்கம். அதுல வந்து இந்த தம்பி கேரக்டர் தான் ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து தம்பி கேரக்டர் அதிகமா காட்டல. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ணன் கேரக்டர் தான் வந்து லீட் ஹீரோ மாதிரி பிளே பண்ணிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து இது வேற மாதிரியான கொண்டு போகுது. ஆக்ஷன் பேஸ்டா இருக்கு ஃபுல்லா. படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரு கேரக்டரும் உள்ள வரும்போது அந்த அளவுக்கு எங்கேஜா போயிட்டே இருக்கு. பொதுவா எனக்கு அந்த வருத்தப்படாத கரடிகள் சங்கம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா அது வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த காமெடி அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுவும் சரி, ஒரு டிராகன் உலகத்துக்குள்ள போனா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அங்க என்ன நடக்குது, ஒரு மக்களுக்கும் டிராகன் உலகத்துக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம படங்கள் பார்க்க தாண்டி இந்த மாதிரி கார்ட்டூன் படங்கள் குழந்தைங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம டிவியில பாக்குறப்போ நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதை விட 100% இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்போ சூப்பரா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது பேசுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சூப்பரா அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து செம்மையா செட் ஆயிருந்துச்சு. இது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலா கிட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அந்த 3D கண்ணாடில போட்டு விஎஃப்எக்ஸ்ல அதோடைய எடிட்ஸா இருக்கட்டும், சவுண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த படம், இந்த மூவி இன்னும் சொல்ல போனா இன்னும் அட்வான்ஸா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய பண்ணிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ நம்ம லைக் சுட்டி டிவில பாத்திருப்போம்ல, வருத்தப்படாத கரடி சங்கம்னு சொல்லிட்டு, சின்னவனே பெரியவனே அந்த விக் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்ல இந்த மூவில வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டருக்கு கொடுத்தது மெயினா அந்த டப்பிங் தான். ஸோ படம் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் ஓடும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலா வந்து உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்க. நிறைய ஃபன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தை ஒரு சில படம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு 3D தேவையானு யோசிப்போம். எதுக்கு சும்மா ஒரு விளம்பரத்துக்காக பண்றாங்க, இதுக்கு வந்து 3D தேவைன்றது நம்ம அப்படின்னு திங்க் பண்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு உள்ள. ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. லைவ் அதான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு சீன்ல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறது நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு நம்மள தோண வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில வருத்தப்படாத கரடி சங்கம் அப்படின்றது ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களை மொபைல் எடுக்க தோணாது, யாருன்னா பேசினாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தோணாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டா வந்து அந்த ஸ்கிரீன்லேயே தான் இருப்போம். அதே மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து டு எண்டு வரைக்கும் நம்ம வந்து இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் போகணுமா, அப்படியே அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு திருப்பி அப்படியே மைண்ட்ல போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்லா பண்ணிருக்காங்க. 3D எஃபெக்ட் சொல்லி ஆகணும். நான் அந்த உலகத்துக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த அளவு 3D எஃபெக்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படத்துல எங்கேயும் லேக் ஆகல, அவ்வளோ அழகா தான் இருக்கு. சில பேர் வந்துட்டு மிக்சடா வந்து குங்ஃபு பாண்டா சம்திங் வேற ஏதாச்சும் வந்து மிக்சடா பார்க்கும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் இந்த படம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த தம்பி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த தம்பி கரடி அந்த கேரக்டர். பட் ஆனால் போக ஏன்னா அது ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. அண்ணனோட கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டப்பிங் ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா நல்ல சிங்க் ஆனிச்சு. அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு, நல்லா சிங்க் ஆனிச்சு, நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இங்க விஷயமே. அதனாலதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணான்னு சொல்ல வரேனே. நல்லா இருக்கு சார், பாக்குறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ நம்ம நார்மலா பாக்குறதுக்கும் அந்த 3D எஃபெக்டோட பாக்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் நிறைய விஷயம் நம்ம கிட்டக்கு வர மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு அண்ட் மியூசிக்கும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. டப்பிங் ரொம்பவே டீசென்டா இருக்கு. நான் எந்த ஒரு சினிமே ஆக்சுவலி சொல்றது கரெக்ட் தான். டப்பிங் நமக்கு சிங்கா இல்லைன்னா படம் பார்க்குற வந்து ஒரு ஃபீல் கெட்டு போயிடும், நமக்கு நல்லாதுங்கிற மாதிரி இருக்கும். டப்பிங் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த சீனுக்கு இது தேவைங்கிற மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. டப்பிங் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகல. விஎஃப்எக்ஸ் ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட பிசுறு தரல. அந்த அளவுக்கு படம் வந்து பயங்கரமா இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டரும் கரெக்டான இடத்துல வந்து செதுக்கி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு கேரக்டரும் படத்துல வச்சதை விட அது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மியூசிக் வந்து ஒரு இடத்துல கூட சின்ன பிசுறு கூட தட்டல, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து காமெடியா இந்த இந்த எண்டுக்கு வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இதை வந்து வேற ஒருத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட்ல குழந்தைங்க கூப்பிட்டு வந்தா நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அவங்க மட்டும் இல்ல, நீங்களுமே என்ஜாய் அண்ட் இன்னொன்னு அதுல வரக்கூடிய அந்த கேர்ள் கேரக்டரா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பெரிய ரோல் கொடுத்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ டோட்டலாவே எனக்கு எல்லாத்தோட கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸ் இல்ல, கிட்ஸ் அடல்ட் பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா அனிமேஷன்ஸ்க்கு யார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலா இது கிட்ஸுக்கான ஒரு படம் தான். பட் அடல்ட்ஸ் ஃபேமிலியாக நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு போர் அடிக்காம என்டர்டெயின் பண்றதுக்கு இது ஒரு பெட்டரான ஃபிலிமா இருக்கும் இந்த வீக்கெண்ட். சின்னவங்க வந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 18+ வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். 20+ வந்தாலும் 30+, 40+, 50+, 60+, 70+, ஏன் 120 வயசு ஆயாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அப்படி அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. டப்பிங் சொல்லவே வேணாம், சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கரடியோட என்ட்ரி வரும், ஃபர்ஸ்ட் கரடியோட என்ட்ரி. நான் அந்த வருத்தப்படாத கரடியோட வாய்ஸா இருக்குமான்னு பார்த்தேன். பட் அப்படி இல்லவே இல்லை, வாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் தான். பட் அந்த டைலாக்கு பஞ்சு அந்த டப்பிங்லாம் வந்துட்டு சூப்பராகவே சிங்க் ஆச்சு. ஸோ இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதுல கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. பட் அதுல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாய்ஸ் எல்லாம் சப்பியா ஒரு மாதிரி கியூட்டா இருந்தாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி 3D பண்ணது கார்ட்டூன்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ பாக்குறப்ப ஒரு மாதிரி எங்கேஜிங்கா இருக்கு. அடுத்தடுத்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா ஃபீல் ஆச்சு. நான் தான் சொல்றேன், நான் வந்து மறந்து பக்கத்துல இருக்க மாதிரி வந்து டச் பண்ணி பாக்குற அளவுக்குலாம் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலியோட எல்லாமே பெரியவங்க கூட இந்த படத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு செம்மையா பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கலரிங், ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கலரிங் ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலரிங் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எந்த இடத்துல கூட கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு.